அருண் கோயல் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க சார். தேர்தல் நெருக்கத்தில் ஒரு தேர்தல் ஆணையர் வந்து ராஜினாமா பண்ணுறாங்க அப்படின்னா இது என்ன காரணமாக இருக்கும்? தேர்தல் தள்ளி போகிறதுக்கு கூட அது வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி சார்? மோடிஜி அவர்கள் எந்த தில்லுமுள்ளு வேலையும் செய்வார், கை தேர்ந்தவர். ஒரு வேளை இராணுவ ஆட்சியை கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. எல்லாம் அவர் நினைப்பது தான், ஒரு நாடு, ஒரு மொழி, ஒரு தேர்தல், ஒரு அதிபர், ஒரு இனம், அப்படி என்று சொன்ன மோடி அவர்கள் இப்பொழுது ஒரு தேர்தல் ஆணையர் என்று 2 பேரையும் நீங்களே ராஜினாமா செய்துவிட்டு செல்லுங்கள் என்று இப்போ ஒரு தேர்தல் ஆணையரை வச்சு நடத்தலாமா என்ற முயற்சியும் செய்வார். ஆகவே இந்த சர்வதிகார அரசியல், சர்வதிகார அமைப்பை மக்கள் தூக்கி எறிவதற்கு தயாராகிவிட்டார்கள். நாட்கள் எண்ணப்படுகின்றன. இந்த ஆட்சி தூக்கி எறியப்படும். இந்தியா கூட்டணி மாபெரும் 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும். வேலூர்ல வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் வந்து 10 ஆண்டு ஆட்சிகளில் செய்ய முடியாது, இந்த 10 ஆண்டு ஆட்சிகளத்தில் நாங்கள் செஞ்சிருக்கோம். என்ன பாஜக பாரத பிரதமர் செஞ்சிருக்காரு? என்ன பாரத பிரதமர் செஞ்சிருக்காருன்னு அந்த அம்மா வந்து சொல்லுங்க. அந்த அம்மாவுக்கு சொல்ல தெரியல, தமிழ் சரியா வரலன்னா பாரத பிரதமரை அவர் கற்றுக்கின தமிழில் பேசுகிறாருல அதை சொல்லுங்க. இல்லை அண்ணாமலையை சொல்லுங்க. 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாரா? 480 ரூபா கேஸ் விலை இருந்தது, பாதியாக குறைச்சாரா? 50 ரூபா பெட்ரோல், 40 ரூபா டீசல்னார், குறைச்சாரா? ஒரு அக்கௌண்ட்லேயும் 17 லட்சம் ரூபாய் கொண்டு வருவேன்னார். கருப்பு பணம்லாம் பதுக்கி வச்சுருக்காங்கன்னார், கொண்டு வந்தாரா? என்ன செஞ்சுருக்காரு சொல்லுங்க. சரி, இண்டு நானும் இண்டு தான், இவர் அண்ணனும் இண்டு தான், இங்கே இருக்கிறவங்களாம் பெரும்பாலும் இண்டு தான், திலகர் மாமன்ற உறுப்பினர் இண்டு தான், யாரும் வந்து வேறு மதத்தெல்லாம் இன்னும் தழுவலை. ஆனால் இந்துக்களுக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்காரு. ராமேஸ்வரம் கோவிலில் வந்து 2019 ஏப்ரல் 7ஆம் தேதி என்ன பேசினார்? ராமேஸ்வரம் கோவில் இந்துக்களின் புனித ஸ்தலம், இந்த புனித ஸ்தலத்தை உலக நாடுகளுக்கு நிகராக மாற்றுவேன்னார். ஒரு கல் எடுத்து வச்சிருக்காருன்னு போய் கேளுங்க. எதையுமே செய்யலைங்க. அவர் மக்களை ஏமாற்றியிருக்காரு. மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து அதானி போன்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை கொடுத்துருக்காரு. அதானி வந்து அந்த கம்பெனியுடைய சிஇஓ, குமஸ்தா முதலாளி மோடிஜி தான். சார், இந்தியா கூட்டணியில் மேற்கு வங்கத்தில் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் சார்பாக வந்து 42 தொகுதிகளையும் மம்தா பானர்ஜி அவர்கள் வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க சார். இந்தியா கூட்டணியில் இருக்காங்க, 42 தொகுதியில் அறிவிச்சிருக்காங்க. இப்போ அது கூட்டணிக்கு எந்த ஒரு பின்னாடி ஒன்றுமே தாராளமாக அறிவிக்கிட்டோம். நாங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணது தான் 350-400 இடங்களில் பொது வேட்பாளர், ஒற்றை வேட்பாளர், எங்கெங்கே அவர்கள் நிற்கணுமோ நிற்கலான்ட்டு நாங்கள் ஏற்கனவே முடிவு எடுத்தது தான். அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மத்திய இணையமைச்சர் வந்து இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே வந்து போதைப் பொருள் விற்பனை செய்கிற தலைவர்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான குற்றச்சாட்டு முன்வைச்சிருக்காரு இன்னைக்கு பிரஸ் மீட்டில். போதைப் பொருள் எங்கேருந்து வருது, யார் கடத்துறாங்க? ஆரிஜின் ஆஃப் த அபின், ஆரிஜின் ஆஃப் த ஹெராயின், முந்த்ரா போர்ட், முந்த்ரா துறைமுகம், கான்லா துறைமுகம், அங்கிருந்து கிருஷ்ணாப்பட்டினம் துறைமுகம் வருது. இந்த முந்த்ரா துறைமுகமும் கான்லா துறைமுகம் யார் வச்சிருக்குது? யார் முதலாளி? அதுக்கு கிருஷ்ணாப்பட்டினம் துறைமுகத்துக்கு யார் முதலாளி? குஜராத்தில் தான் இருக்குது 2 துறைமுகம். குஜராத்தில் இந்த 2 துறைமுகங்களும் எத்தனை 1000 டன்கள் பறிமுதல் செய்திருக்கிறார். நடவடிக்கை எடுத்தாங்களா? ஏன் நடவடிக்கை எடுக்கல? உங்ககிட்ட ஐபி இருக்குது, ரா இருக்குது, மத்திய உளவுத்துறை இருக்குது. இவ்வளோ வலிமையான துறை, வலிமையான பிரதமர் இருக்கும்போது போதைப் பொருள் நடமாடுது. ஏன் இரும்புக்காரன் கொண்டு அடக்கலை? இது டோட்டல் ஃபெயிலியர். எல்லாரையும் விட்டு அவங்க மேலே பழி சொல்லலாமா, இவங்க மேலே பழி சொல்லலாமான்னு இருக்கார். இதற்கெல்லாம் பொறுப்பே இருக்கணும். மத்திய உளவுத்துறை ஃபெயிலியர், மத்திய ரா ஃபெயிலியர், மத்திய அமைப்புகள், காவல்துறை அமைப்புகள் ஃபெயிலியர், நாங்கள்லாம் பொறுப்பேற்றுக்கிறோன்னு சொல்லணும் அவர். அதை சொல்லாமல் யார் மேலே பழி தூக்கி போடலான்றார். இது வந்து இவருடைய கவனம் இல்லாமல், இவருடைய இசைவு இல்லாமல் போதைப் பொருளாக இந்தியாவில் நடமாடுதா? வாய்ப்பே இல்லை.